கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே இந்த வார்த்தையின் வழியாய் இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் நாளை காண செய்திருக்கிறார். 3 மாதங்களை கடந்து வரும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்து இந்த 4ஆம் மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் கிருபை கொடுத்து நம்மை காண செய்திருக்கிறார். கர்த்தருக்கு இந்த வேளையில நாம் நன்றி செலுத்தும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைப்படாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். நாம் நினைக்கிறதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் தடையில்லை. நம்முடைய சூழ்நிலைகள் கர்த்தருக்கு தடையில்லை. நம்முடைய போராட்டங்கள் கர்த்தருக்கு தடையில்லை. நம்முடைய நெருக்கங்கள் கர்த்தருக்கு தடையில்லை. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், 3 மாதங்கள் முடிந்து விட்டதே, இன்னும் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லையே, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடைபெறவில்லை என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். என் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. அவர் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. என் கர்த்தர் செய்ய நினைப்பதெல்லாம் தடைப்படவே படாது. என் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா தடைகளும் உடைத்து காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்ற விசுவாசத்தை நாம் அறிக்கையிட வேண்டும். நம் விசுவாசத்தோடு பேசும்போது அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. நம் வாழ்க்கையில சிறந்ததை கொடுப்பதை யாராலும் தடுக்கவே முடியாது, தடை பண்ண முடியாது. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கையிடும் போது, இதை பேசும்போது நிச்சயமாய் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிற தேவனாகிறார். கலங்காதிருங்கள், கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். தேவரீர் சகலத்தையும் செய்து முடிக்க நீர் ஒருவரே வல்லவர். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் ஒருவரே வல்லவர். நான் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்து முடிக்க நீர் ஒருவரே வல்லவர். உமக்கு ஒன்றுமே தடை இல்லையப்பா. நீர் காரியங்களை செய்து முடிப்பீர். நீர் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்பதை நான் ஆழ்ந்து விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன். என் குறித்த நேரத்தில், ஏற்ற நேரத்தில் நீ செய்வீராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உமக்கு ஒன்றும் தடையில்லை. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்க, உயர்த்த, என் தேவைகளை சந்திக்க, என் விண்ணப்பத்தை நிறைவேற்ற, என் வேண்டுதல்களை நிறைவேற்ற உமக்கு ஒன்றுமே தடையில்லை. தடைகளை தாண்டி உதவி செய்கிற தேவன் நீர். ஆண்டவரே, உண்மையை நம்புகிறேன். ஏப்ரல் மாதத்தையும் கரத்தில் கொடுக்கிறேனப்பா. இந்த மாதம் முழுவதும் என்னை நேர்த்தியாக நடத்தும். ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணித்துளிகளையும் நன்மையினால் முடிசூட்டி நான் கடந்து போகிற பாதைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து போடுவீராக. தேவைகளை சந்திப்பீராக. என் முன்பாய் நீர் ஆண்டவரே பாதைகளை காட்டி என்னை நடத்தி செல்வீராக. உண்மையை நம்பியிருக்கிறேன். நீர் என்னை காத்து நடத்தும். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். உங்கள் தடைகள் யாவற்றையும் கர்த்தர் உடைத்து காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. ஆமென்.